போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். கோலமட்டிய வகுப்பு தொடங்கி அருள் செய்யப்பட்டுமானே. புராணம் பரபதிகம் கவிஞர் முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். சிற்றம்பலம் கங்கையும் பணிவெண்களும் பறைத்த கடுக்கையும் பொங்கலும் மரவும் தங்கு பொச்சடையும் முக்கண்ணும் தாதை தானுவென்றுணர்த்த மென்மலர்க்கை அங்குச பாசம் அணிந்து உயர்த்து ஆரணங் அன்னை என்று உணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் கட்டி விநாயகன் தேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த அன்பர்களே, எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் ஆகிய பலமான பெருமாள் திருவருட்பெருமையினாலும் அருவான்மை நாயன்மார்களது திருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரு புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொடர்களின் திருவிதிகளையும் திறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி நண்பர்களே, பேரூர் புராணத்தில் மருதவரை படலம் 14வது படலம். அதிலே தேவர்கள் தக்கனுடைய வேள்விக்கு சென்ற காரணத்தினாலே வந்த குறை நீங்கும் பொருட்டு அசுரர்கள் வலிமை பெற்றார்கள். அசுரர்கள் எல்லோரும் தேவர்களை பலவாறாக துன்புறுத்தினார்கள். தேவர்கள் எல்லாரும் வந்து கைலாசபதி இடத்திலே சென்றார்கள். கைலாசபதி நம்முடைய திருமகன் முருகப்பெருமான் வந்தால்தான் உங்களுக்கு அந்த துன்பம் நீங்கும் என்று கூற, அவர் வருகிறவரை நீங்கள் ஆதிபுரி என்று போற்றப்படுகிற பேரூரிலே போய் நீங்கள் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பேரூர்ல வந்தவர்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் எழுந்தொழி இருக்கிற தலங்கள் ஒன்றான மருதமலை படலமே மருத மலை படலம். மருத மரம் இருக்கக்கூடிய மலை மருத மலை என்று பெயர். அந்த பகுதியை பற்றி சொல்லக்கூடியது திருமால் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் மருதமலைக்கு வந்தார்கள். மருதமலையில ஒவ்வொரு பகுதியான மரங்கள், பூக்கள், கொடிகள், காய்கள், இயக்கங்கள் இவையெல்லாம் ஆசிரியர் அழகுபட காட்டிக் கொண்டு இன்றைக்கு கூட அது சில கோவில் விரிவுபடுத்துகிற நிலையில அதை வெட்டி இருக்கலாம். மருதமலையில தென்மேற்கு முறையில பெரிய மருதமரம் எத்தனை காலாச்சுன்னே தெரியாது. அது ஒரு காலம் 1937 என்று எனக்கு சொன்னார்கள். மேல இருந்து ஒரு பெரிய பாறை தண்ணீர் அடிச்சுட்டு வந்து அந்த மருத மரத்துல வேகமா தண்ணியும் பாறையும் மோத 2 மரங்களும் பட்டுவிட்டன. பெரிய மரம். அதன் பிறகு ஒரு சிறிய மரம் வடமேற்கு மூலையில மருத மரம் வைத்திருக்கிறார்கள். கோவிலை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். மருதமலைக்கு போனவர்களுக்கு தெரியும், ஆதி முருகப்பெருமான் என்று
ஏறுகிற பொழுது படியேறுகிற வழியில அது சுயம்பூர்த்தியா உருவமில்லாமல் இதன் அதன் பிறகு மேலே ஏறி வந்தால் ராஜகோபுரம் இருக்கிற பகுதியிலே வலதுபுறம் பட்டி பெருமானும் இடதுபுறம் முருகப்பெருமான் நடுவிலே தண்டாயுத பாணி தெய்வமாக அருள் செங்கோடு வச்சு முருகப்பெருமான் எழுந்திருந்து இருக்கிற காட்சி கண்கொள்ளா காட்சி. அந்த மருத மலைக்கு தேவர்கள் எல்லாம் வந்தார். மாலாதிவானவர்தம் வரவு அப்படி எல்லாம் வந்தார்கள். வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய வீணை செல்வன் நாரதர் அவர் வீணை அகற்றி அங்கு வேளாணை நினைத்திருக்கும் வீணை செல்வன் காலார நடந்து எதிர் போய் அன்னைக்கே கால்நடையாக போயிருக்கிறார். காலார நடந்து போய் கண்டான். அப்பொழுது எல்லாரும் ஒருவரை ஒரு வணங்கி கொண்டார். அப்பொழுது நாரதர் வருக 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 என்று வரவேற்பு கூறினார். கூறிய பிறகு 2 பேரும் அன்பினால் ஆற தழுவிக் கொண்டார்கள். பிறகு முகமன் கூறி, ஒருவ நான் இங்க வந்த காரணத்தை கேட்பாயாக என்று 24வது பாடல் வரை நாம் சிந்தித்தோம். 25வது திருப்பாடல் திருமால் வீணை செல்வனாகிய நாரதரிடத்தில மருத மலைக்கு அவர்கள் வந்த காரணத்தை காட்டுகிற பகுதி. ஆயிரம் கண்ணனை விண்ணின் அகற்றியன்னான் சேய் இறங்க சிறைப்படுத்த தீயோ ஒருவரை திருமால் சொல்லுகிறார். மிகவும் தீமையான சிந்தனையுடைய அவன் பெயர் சோழபன்மா பாட்டுல இல்ல. தீயோன் பேர் சொல்றக்கே அவருக்கு எண்ணம் இல்லை போல. ஒட்டுமொத்தமா தீயோன் நல்லவரா இருந்தா அவர் பேரை சொல்லி நாம மகிழலாம். மெய் கண்டா மெய்ப்பொருள் நாயனா அப்படி சொல்லலாம். அது தீமை எண்ணம் இருக்கிறவங்க போய் என்ன சொல்லணும்? ஒரே சொல்லுதானுங்க தீயோன். வாழ்க்கையில கூட பேசிட்டே பத்தி நாம பேசாம இருக்கிற பழைய அது மாதிரி தீயோன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எதனால அவர் தீயோன்னு சொன்னது தெரியுமா? நினைச்சவரே 1000 கண்ணனை 1000 கண்ணுடைய இந்திரன். அந்த 1000 கண்ணனாகிய இந்திரனை விண்ணின் அகற்றி விண்ணுலகத்தை விட்டு போகும்படியாக செய்திருக்கிறார். மேலும் அண்ணான் அந்த இந்திரனுடைய சேய் அவனுடைய மகன் ஜெயந்தன் இறங்க சிறைப்படுத்த தீயோன். அந்த சேயோன் அதாவது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் மிகவும் வருந்தும்படியாக சிறைப்படுத்தி விட்டார். அவன் யார்? தீயோன். அதனால் அச்சம் மாயிருந்து தன் போதி வண்ணம் வந்து மென்பூ தூயிறந்து பரனருளால் தொலைத்தாம். இப்பால் அந்த குடியவனிடத்தில் இருந்து நாங்கள் தப்பித்து பிழைத்து எங்களுக்கு அந்த பயம் நீங்கும் பொருட்டு நாங்கள் எல்லோரும் போதிவனம். அப்போ நாங்க அவனால அச்சமாயிருந்தன் அவரால் பயமாய் இருந்தது. அதனால நாங்க எல்லாரும் பயத்தை நீக்கிக் கொள்வதற்காக போதிவனம். போதிவனம் என்பது அரச மரம் இருக்கக்கூடிய அரச மரங்கள் மிக்க இருக்கக்கூடிய பேரூர் வந்து அந்த பேரூருக்கு வந்தான். இறந்து நல்ல மெல்லிய பூக்களை அரச மர வனத்துக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செய்து பரன் அருளால் தொலைத்தான். அந்த பெருமான் தான் எங்களது அச்சத்தை போக்கினான்.
என்று திருமால் வீணை செல்வனிடத்திலே சொல்லுவார். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா அச்சத்தையும் போக்குபவன் சிவபெருமான் என்பதை உணர வேண்டும். அதனுடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகத்துல பாடுகிறார். அச்சம் ஈலர் பாவம் ஈலர் கேடும் ஈலர் அடியார். சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அச்சமும் பாவமும் கேடும் வாராது. இவர்கள் சிவபெருமானை மறந்ததன் காரணத்தினாலே அச்சம் வந்தது. எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவர்களே அச்சத்தை போக்கிக் கொள்வதற்கு சிவபெருமானை வேறொரு பெருமானை வழிபட்டார்களாயின் நாமும் என்ன செய்ய வேண்டும்? சிவத்தை வழிபட வேண்டும். சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று ஔவையார் காட்டுகிற வரியையும் இங்கே நாம் எண்ணி பார்க்கலாம். அச்சம் பரனருளால் தொலைத்தாம். யாருடைய அச்சம்? தீயோர் அச்சம். அந்த தீமை செய்யக்கூடிய சூரபன்மாவினுடைய அந்த பயத்தை நாங்கள் போதிவனம் வந்து மலரிட்டு அந்த பரனருளால் தீயோனுடைய அச்சம் எங்களுக்கு தொலைந்தது. அப்ப அச்சம் தொலைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மென்பூத்து சிவபெருமானுடைய திருவடியில மலரை அப்படியே அண்ணாமலை பதிகத்துல பூவார் மலர் கொண்டு அடியார் என்கிறார் ஞானசம்பந்தர். அதே போல அன்பனை பெண்பனையாக்கிய திருவோத்தூரில் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஓட்டாதார் இல்லை. அது பூவை நல்ல பூவை எடுக்கணும். அப்படி வளர்ந்த பூ பெருமானே கருணையால் இந்த உலகம் வளர்கிறது என்று சிவாய என்று காலில் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதா இல்லை என்று அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் ஓத்தூர் பதிகத்தில் போட்டிருக்கிறார். அப்ப திருமால் முதலியவர்கள் எல்லாம் தீயோனுடைய அச்சம் நீங்கும் பொருட்டு போதிவனம் வந்து மென்பூ தூவி பிறகு அவனை இறந்து ஐயா தெய்வமே எங்களை காப்பாற்றுங்கள் என்று இறக்க பலன் அருளால் தீயோ நச்சம் தொலைக்காம். என்ன அருமையான செய்தி பார்த்தீங்களா? இதை யார் சொன்னார்? திருமால். யாரிடத்திலே? வீணை செல்வனிடத்தில். கூறிய இடம் எது? மருதமலையின் மேல். அடுத்த பாட்டுக்கு மகிழ்ச்சியோடு செல்வோம். அழியாத வரம் படைத்த அவுணர் போனை வழியோடும் கெடுத்து எமக்கு வாழ்க்கை நல்க ஒழியாத அடிமை ஒரு முருகற்கு ஆற்ற கழி காதலோடும் இங்கு கடிது புக்காம். ரொம்ப அருமையா சொல்லுங்க. எங்காவது போன ஐயா நீங்க இல்ல இந்த காதி பவன்ல தூய்மையான திருநீர் கிடைக்கும்னு சொன்னாங்க, வாங்கறதுக்காக வந்தேன் என்று ராஜையாவை சந்திச்ச சொல்லுவேன். நான் சொல்லுவேன் ஐயா இன்னைக்கு சுவாமி கோவில்ல வழிபாடு, அதற்கு பூ வாங்க வந்தேன். அந்த மாதிரி அந்த தீயோனை திருமால் வீணை செல்வ இடத்துல வந்த காரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த தீயோன் அழியாத வரம் படைத்த அவுணர்கோன். என்றும் அழியாத வரங்களை பெற்றிருக்கிறான் அவன் சூரபன்மா. அவுணர்கோனை
வழியோடும் கொடுத்து அவனுடைய பரம்பரையையே துவம்சம் செய்து வழியோடும் கெடுத்து அப்படி அவர்களை அந்த வழியோடு கெடுப்பதால் எமக்கு வாழ்க்கை நல்க, என்னுடைய இயல்பான வாழ்க்கை, நார்மல் லைஃப், எமக்கு வாழ்க்கை நல்க. எனக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்க வேண்டும். மேலும் நான் அவருக்கு ஒழியாத அடிமை, நான் என்று முருகப்பெருமானுக்கு மாறாத அடிமையுடையவனாக ஆக வேண்டும். இது பெருமானுக்கு மட்டும் இல்ல அன்பர்களே, எனக்கும் தான். இந்த ஒழியாத அடிமை என்பது நல்ல சொல்லுங்க. ஒழிதல் நீங்குதல், ஒழியாத நீங்காத, நீங்காத அடிமை செய்யப்படும். இந்த நீங்கா அடிமையை சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் பெருமானிடத்துல மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று போற்றுகிறார். இப்ப மீளா அடிமை என்பதும் ஒழியாத அடிமை என்பதும் ஒரே பொருளை தருவதே. சுந்தரமூர்த்தி நாயனார் தாகேந்திரத்தில மீளா அடிமை என்று கூறுகிறார். திருமால் வீணை செல்வனிடத்தில் நான் முருகப்பெருமானுக்கு ஒழியாத அடிமை ஆக வேண்டும், அவுணர்வோனின் பரம்பரை கிட வேண்டும், எமக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முருகற்கு ஆற்ற முருகப்பெருமானுக்கு நான் வழிபாடு, முருகப்பெருமான் எனக்கு அது செய்ய களி காதலோடும், களி காதல் மிகுதியான காதலோடு, களி காதல் மிகுதியான காதல், களி காதலோடும் இங்கே கடிது புக்காம். கடிது என்ற சொல்லுக்கு, கடி என்ற சொல்லுக்கு 24 பொருள்கள் இருப்பதாக நூல்கள் சொல்லப்படுகிறது. கடின நீக்குதல், கடி கணபதி வர அருளினன். ஆக அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்காக விநாயக பெருமான் வர சிவபெருமான் வலிவலம் புற இறை அருள் செய்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். இங்க கடிதை என்பது விரைவு என்ற பொருள். ரொம்ப வேகமாக இந்த மருதமலைக்கு நாங்கள் வந்துள்ளோம். இந்த பாடலிலே முருகப்பெருமானுக்கு நாங்கள் ஒளி நீங்காத அடிமையாக வேண்டும். அப்படி எங்களை இறைவன் அடிமையாக ஏற்று அருள் செய்யும் பொருட்டும் நாங்கள் தீயோனால் இழந்த எங்கள் வாழ்க்கை மீண்டும் எங்களுக்கு கிடைக்கவும் அந்த தீயோனுடைய பரம்பரை முழுவதும் இடவும் இங்கு நாங்கள் வேகமாக வழியோடு கெடுக்கிறது திருமால் வேண்டியது நல்லதான்னு கேட்கலாம். நமக்கு ஒரு சளி பிடிச்சிருச்சு வைங்க, அது கொஞ்சமா போட்டு யாராவது வேரோட சளி தொலைஞ்சா பரவாயில்ல. ஒரு வயிற்று வலி வந்து விட்டது, என்ன நினைப்போம்? ஒளிஞ்சா பரவாயில்லை. அந்த மாதிரி இந்த அவுணர்வோன் உலக மக்களுக்கு, தேவர்களுக்கு பல இடையூறுகளை செய்தார். அதனால் அவனுடைய கால் வழி ஒழிய வேண்டும். அது போல நாமும் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். முருகா, எனக்கு பொறாமை முழுமையாக ஒழிய வேண்டும். என் மனதுக்குள்ளே இருக்கிற வஞ்சனை முழுமையாக ஒழிய வேண்டும். என் உள்ளத்தில் இருக்கிற மயங்கிய அறிவு எனக்கு முழுமையாக ஒழிய வேண்டும். நான் உன்னுடைய திருப்படிக்கு
ஒழியாத அடிமையாக வேண்டும் முருகா என்று நாமும் தான் வேண்டும் என்று திருமால் வீணை செல்வனாகிய நாரதரிடத்திலே சொன்னார். அப்படி சொன்ன உடனே திருமாலுக்கு தொடர்ச்சி சொல்லுகிறார். மாளாந்த எமக்கு இறங்கி மணிவேல் நம்பி தாழாது 27வது பாடல் காமிங்க. தாழாது வினை முடிக்க தக்க வாய்மை சூழா ஒன்று உரைத்தி என சொன்னான். திருமால் வீணை செல்வனாய் நாரதர் மாளாந்த எமக்கு, மாளாந்த என்று சொன்னால் மயங்கிய எனக்கு என்று மால் மயக்கம். மால் என்பது மயக்கம். எங்களுடைய நிலை மயங்கிய நிலை. வேள்விக்கு போனது. மாளாந்த எமக்கு இறங்கி எங்கள் மேல் கருணை கொண்டு மணிவேல் நம்பி, அழகான வேலை கையிலை ஏந்தி இருக்கக்கூடிய ஆண்கள் தலை சிறந்தவனாகிய நம்பி, முருகப்பெருமானுக்கு நம்பிதான் பேர். மணிவேல் நம்பி தாழாதே, சாமி கொஞ்சம் கூட காலத்தால் எனக்கு கூட பெரிய பிராணங்கள் அப்படிதான் கேட்டேன். தாழாதே வினை முடிக்க, அதாவது பகைவரை ஒழிக்க தக்க வாய்மை சூழா, அப்படி பகைவரை ஒழிப்பதற்கு தகுந்த அந்த உண்மையை நீங்கள் ஆராய்ந்து உரைத்தி எங்களுக்கு சொல்லுவீர்களாக என்று திருமால் வீணை செல்வனிடத்திலே விண்ணப்பம் செய்தார். சொன்ன ஏழாழி உலகு உண்டோற்கு, அப்படி சொன்னவன் திருமால். 7 கடல் சூழ்ந்த உலகத்தை உண்டவன் திருமால். 7 கடலை உண்டவன் அவனர் போனை வெல்ல முடியும். சொன்னவன் சாதாரண 7 கடலை உண்டவன். 7 ஆழின கடல், 7 ஆழி உலகு உண்டோற்கு, அப்படி உள்ள திருமாலுக்கு இருடி கூறும் ரிஷியாகிய நாரதர் அவர் கூறுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. அடுத்த பாட்டு எல்லாருடைய நெஞ்சுக்குள்ளேயும் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய பாட்டு 28வது மருதவடை பட்டணத்துல ஆரம்பம் 28. அதுபோல மருதவடை படலத்திற்கு கூடிய தர்மம் சிறப்பாக சொல்லப்படுகிற பகுதி 28வது பாடம். ஆக திருமால் நாரதரிடத்தில ஒரு 3 வரங்கள் வேண்டும் கேட்டார். ஒன்று, அவனர்களுடைய கால்வழி அழிய வேண்டும். எங்களுக்கு மீண்டும் பழைய வாழ்க்கை கிடைக்க வேண்டும். நாங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்காத அடிமையாக வேண்டும். இந்த 3ம் நாங்கள் பெற வேண்டும் என்றால் நாரதரே, முனிவரே, எங்களுக்கு வழி சொல்லுங்கள். இப்ப நாரதர் வழி சொல்லக்கூடிய பாடல் 28வது பாருங்க. சிவதர்மம் பல, சிவபெருமானை வழிபடுவதற்கு இருக்கக்கூடிய வழிகள் பல இருக்கின்றன. அது எத்தனை சொல்லுவது? கருங்குருவி வழிபட்டது, பூனை வழிபட்டது, ஆனை வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, பன்றி வழிபட்டது, காகம் வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது, உரை சேரும் 84,100,000 ஜோதி வேதங்களும் அப்பாவாகிய சிவபெருமானை வழிபட்டன. சிவதர்மம் பல, அவற்றுள் சிறந்தது. எப்படி பாருங்க, அருமையா தெளிவா நாரதர் அல்லவா, வீணை செல்வன் அல்லவா. சிவதர்மங்கள் பல, அவற்றுள் சிறந்தது பூசனை.
அந்த பல தர்மங்களுக்குள்ள சிறந்தது எது தெரியுமா? பூசனை. அதனுள் அந்த பூசையில் அவமில் பல உபச்சாரத்து 5 சிறந்தன. அந்த பூசைக்குரிய உபச்சாரங்கள்ல சிறப்புடையது 5ஆகும். அந்த உபச்சாரங்களை 5 அவற்றை தவம் வலிய 16 மண்டலம் தண்டாதி ஏற்றில் அந்த பூசையை தவத்தால் 16 மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 48 நாள், 48 பெருக்கல் 16 பெருக்கிட்டீங்கன்னா நேரமே 768 நாள். 16 மண்டலம் தண்டாதி ஏற்றில். தண்டாதுன்னா மாறாமல் நன்றாக கவலையற. அப்படி நீ செய்தால் உன்னுடைய மனக்கவலை நீங்கும். மேலும் இம்மை பிறப்பு இடையே, இந்த பிறப்பிலேயே நீ கட்டாய அல்லவா வரம் 3. 1 அவுணர் போனும் கால்வழி அழிக்க வேண்டும். மீண்டும் பழைய நல்வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும். நான் என்றும் உனக்கு ஒழியாத அடிமை ஆக வேண்டும். அது இம்மை பிறப்புடையே கைகூடும். இப்பமே கிடைக்கும். சொன்னது யாரு? வீணைச்சல். இன்னும் கொஞ்சம் வேலை முடிங்கன்னா வீணைச்சல் மட்டுமில்ல, அவ யாரு? வினையகற்றி அங்கு வேளானை நினைந்திருக்க கூடிய வீணை செல்வன். சாதாரணமான ஆள் நினைச்சிடாதீங்க. முருகப் பெருமானை தன் உள்ளத்திலே வைத்து பூசிக்கக்கூடிய அருள் தன்மை உடைய வீணை செல்வன் என்று வீணை செல்வனை மக்களுக்கு காட்டுகிற பொழுது கட்சிய புனிதர் காட்டுகிற 23வது பாடல் கருத்தையும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப இறைவனை வழிபடுகின்ற தர்மங்கள் பல. அவற்றுக்குள்ள சிறந்தது அவனை பூசிப்பது. அந்த பூசனை உபச்சாரங்கள்ல சிறப்புடையது 5. தருமம் பல, சிறந்தது பூசனை. அதுல சிறந்தது 5. இவர் 3 காட்டாரா? வழிபடுகிற சிவதர்மம் பல, அவற்றுள் சிறந்தது பூசனை. பூசனைக்கு உபச்சாரங்கள் சிறந்தது 5. இனி இதை 16 மண்டலம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் உன் மனக்கவலை நீங்கும். இந்த பிறப்பிலேயே நீ சுவாமிக்கு மேலா அடிமை ஆகலாம் என்றே அருமையா காட்டுகிற ஒரு அருமையான குறிப்பு. சிறந்தது பூசனை. இந்த தொடர் அப்படியே திருக்குறிப்பு நாயனாருடைய வரலாற்றிலே சிவபெருமானும் மாதேவியும் கைலாய மலையிலே வீற்றிருந்தார். அப்படி வீற்றிருந்த பொழுது சிவபெருமான் உயிர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கருணை பிறப்பை ஆகமமாக நூலாக உபதேசித்தார். அப்பொழுது அந்த தாய், சுவாமி இவ்வளவு சொன்னால் பற்றிக் கொள்ள முடியாது, உங்களுக்கு ரொம்ப பிடித்தது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது சுவாமி சொன்னார், எனக்கு நான் அப்படி உரை பண்றேன், எனக்கு பிடித்ததுன்னு ஒண்ணு இல்லை, உயிர்களுக்கு பயனுடையது பூசை. எனவே எனக்கு பிடித்தது. வீட்டுல பிள்ளைகள் இருப்பாங்க, நாம வேணுங்கிற சமைச்சாலும் பிள்ளைகள் வந்து விட்டால் எந்த தாயும் அப்பாவுக்கு வேண்டியது சமைப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அங்க போட்டுக்கலாம். பிள்ளைகள் 2 பூரி கேட்டா ஒரு பூரி, அல்லது காலையிலேயே கேட்ட அந்த மோர் குழம்பு சாதத்தை சாயங்காலம் அப்பா தலையில கட்டிக்குவாங்க. தானும் கொண்டு விடுவார்கள். அது மாதிரி இறைவனுக்கு விருப்ப
ஒரு பற்றவன். ஆனால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்று சொன்னால் பூசை உய்ய வேண்டும். எனவே எனக்கு பிடித்தது பூசைதான். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன். அந்த பெரிய புராண செய்யுளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். திருக்குறிப்பு நாராயணர் புராணத்தில் வருகிற பாடல். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைக்க அண்ணலாரை அர்ச்சனை செய்ய ஆதரித்தாள் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து. இறைவனை எப்படி பூசிக்க வேண்டும் என்பதை இறைவனுடைய சக்தியாகிய உமாதேவியே பூசித்து காட்டினால் ஒழிய உயிர்கள் பூஜை செய்யப்பட முடியாது. வெளியே சொன்னா நமக்கு டெமோ பீஸ் அம்மாதான் காமிக்கிறாங்க எப்படி பூஜை பண்ணணும். அம்மா பூஜை பண்ணி காமிச்ச உடனே மகன் பூஜை செய்தார். அது சந்தேசமாயம். நீங்க திருக்குறிப்பு சொன்ன நாயனாருக்கு அடுத்ததே சந்தேசமாயம். ஆக அம்மா பூஜை முதல்ல, பிள்ளை பூசை இரண்டாவது என்று அந்த சேக்கிழாருடைய அந்த ஒழுங்கு அமைய திருத்தொண்டத்துறை பாடல் அமைந்தது. ரொம்ப அருமையான பகுதிங்க. அந்த முறையில இங்கே நாரதர் திருமாலுக்கு பூஜை செய்ய சொன்ன. இனி அடுத்த பாடல்ல அந்த 5 சிறந்தனன்னு சொன்னாங்க பாருங்க, அதை காட்டுகிறது. ஆங்கு அவைதாம் அபிடேகம் அரிய விரை விளக்கு மனு தாங்கும் அர்ச்சனை நிவேதனம் ஆகும். இவை தம்மை ஓங்கும் வகை ஏற்றுவதும் உரைப்பதற்கு மந்திரத்தின் திங்குதிரை கடல் கலக்கி விண்ணவர்க்கு சுதையடித்தோ சொல்லுவது. அதாவது தேவர்களுக்கு அமுதம் தேவைப்பட்டது. அப்பொழுது அசுரர்களும் தேவர்களும் கூட்டி போட்டு மந்திர மலையை மத்தாக்கி பாற்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது வந்த நஞ்சை தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக திருமால் செய்தார். சிவபெருமான் தான் நஞ்ச கொடுத்தார். நஞ்சத்தான் ஒன்று கொண்டு அமதை கொடுத்தார். அதை காட்டுகிறார். வீங்கு திரை கடல் கலக்கி விண்ணவர்க்கே சுதையழித்தோ. மந்திரம் பெரிய மகாமேரு மலையில் பாற்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை குடித்த திருமாலே ஆங்கு அவைதாம் அந்த 5 உபச்சாரங்கள் அபிடேகம் அரிய விரை நல்ல மனம் வாசனை விளக்கு விளக்கு போடுவது மனு தாங்கும் அர்ச்சனை. அதாவது உயிர்களை காப்பாற்றக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அர்ச்சனை. பிறகு நிவேதனம் சுவாமிக்கு நைவேத்தியம். இவை தம்மை ஓங்கும் வகை ஏற்றுவது. இவற்றை உயர்ந்த முறையில் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று உரைப்பேள். நான் சொல்லுவதை கேட்பாயாக. காரணத்துல சொன்னார் திருமால். அவர் யார்? மந்திரத்தின் விங்கு திரைகடல்கள் லக்கி விண்ணவர்க்கு சுதையடித்த திருமால். அப்ப ஓங்கும் வகை இயக்குவதை நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக, உரைப்பேள் என்று 27வது பாடல்ல காட்டுகிறேன். 30வது பாடல் ரொம்ப அருமையா இந்த பூசைக்குரிய பொருட்கள் எப்படி தயார் பண்ணுவது என்பதை காட்டுகிறார். பருதி குணக்கு எழு முன்னர்
12 புதுச்சாலின் மருவு புது புனல் துயிலால் வடித்து எடுத்து மணல் பரப்பி இருவி நிறைதோறும் ஏலம் முதலான திரவியங்கள் பெருகு வரை மலரோடு பெய்து மனுவால் அமைத்து. மனு என்பது உரிய சொற்கள், மந்திர சொற்களை சொல்லுதல். பருதி, பருதிர சூரியன் பெயர். உனக்கு எழு முன்னர் கிழக்கு திசைக்கு குணக்கு திசை இருக்கிறது. கிழக்கு திசைக்கு குணக்கு, மேற்கு திசைக்கு குடக்கு. நமக்கு திவ்ய பிரபந்தத்துல பெருமாள் திருப்பள்ளி வெளிக்கும் பாட்டு. அது முதல் பாட்டு. கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தார். உபாரம். கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தான் கன இருள் அகன்றது என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் திருப்பள்ளி வெளிச்சு திருமால். அதுல கதிரவன் குணதிசை என்று தொடர் வரும். அது அப்படியே இங்க பாருங்க. பருதி, இங்க பருதினா கதிரவன். குணதிசை இது குணக்கு. எழும் முன்னர், அது காலையில உதிப்பதற்கு முன்னர். 12 புதுச்சாலின், புதியதாக இருக்கக்கூடிய புதிய பானைகள். அந்த பானைகள்ல மருவு புது புனல் துகிலால் வடித்து நல்ல நீரை எடுத்து அந்த துகில் ஆட்டை அதை மேல வச்சு வடிகட்டி மணல் பரப்பி அந்த நீரை பானையில ஊற்றி கீழே மணலை பரப்பி இறுதி அதன் மேல் வைக்க வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து குளித்து எல்லாம் செய்த பிறகு 12 புதிய பானைகளை எடுத்து நீர் வடிகட்டி மணல் பரப்பி அந்த பானைகளை வைக்க வேண்டும். நிறுவி நிறைதோறும் ஏலம் முதலான திரவியங்கள், ஏலம் முதலாக இருக்கிற வாசனை பொருட்களை மலர்களோடு பெருகு வரை மலரோடு பெய்து அந்த மலர ஏலக்காய அந்த 12 புதிய மண்பானைகள்ல நீருக்குள்ளே இட வேண்டும். அப்படி இடுகிற பொழுது மனுவால் அமைத்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இட வேண்டும். மந்திரங்களால் கணித்து அப்ப 12 சால்ல தண்ணியோத்தனார். அது குறையாற்றிய பெருமகனார் முருகப்பெருமானுக்கு கை 12, கண் 12, செவி 12 ஆன காரணத்தினால் 12 பானைகள் அமைத்திருக்கலாம் என்று உரையாசிரியர் அருமையாக காட்டு. ஆக 12 சால்ல நீர் ஊற்ற வேண்டும். அடுத்த பாட்டு. அரம்பை நெடும் கனி திருத்தி 1000க்கு 6 படி கறந்த 6 படி சுரந்த மடி பசுவின்பால் சொரிந்து செழுந்தேன் நறுமை பறந்த சுவை அக்காரம் இது 2 படி அட்டி வரம் தலை பஞ்சாமிர்தம் மணிக்கலத்தின் இனிதமைத்து. பஞ்சாமிர்தம் எப்படி பண்றதுன்னு நாரதர் திருமாலவில் சொல்லுகிறார். அரம்பை, அரம்பைனா வாழைப்பழம். நெடும் கனி திருத்தி வாழைப்பழத்தை செப்பம் செய்து பிறகு 1000க்கு 1000 பழம் கொண்டு அபிஷேகம் பண்ணணும். ஒரு கணக்கு. 1000 பழம் போட்டா 6 படி சுரந்த மடி பசுவின்பால் சொரிந்து 1000 பழத்துக்கு
6 படி பசுப்பின் பால் அவற்றோடு சேர்க்க வேண்டும். அதன் பிறகு செழும் தேன், நல்ல செம்மையான தேன், நல் நெய், நல்ல தூய்மையான வாசனையுடைய நெய், பரந்த சுவை அக்காரம், நல்ல சர்க்கரை. அக்காரம் என்பது சர்க்கரையின் பெயர். நல்ல சுவையான சர்க்கரை. அது 2 படியட்டி அந்த தேனு, நெய், சர்க்கரை இதெல்லாம் 2 படி. 2 படி தேன், 2 படி நெய், 2 படி சர்க்கரை. இது 2 படி அட்டி தேன் 2 படி, நறுநீர் 2 படி, சர்க்கரை 2 படி. பரம் தலை பஞ்சாமிர்தம், இப்படி 5 அமுது. அப்ப என்ன? வாழைப்பழம், பால், தேனு, நெய், சர்க்கரை. பரம் தலை பஞ்சாமிர்தம் 5 அமிர்தம். கையமுது மணிக்கலத்தின் ஒரு தூய்மையான பாத்திரத்துல அமைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சாமிர்தம் தயார். அடுத்து பாங்கான பால், செந்தேன், பன்னிய மூவகை இளநீர். 32வது பாடல் காண்பீங்க. சிறந்த பால், பிறகு செந்தேன் செம்மையான தேன், பிறகு பன்னிய மூவகை இளநீர். இளநீர்ல 3 என்று எண்ணிக்கை காட்டல. இளநீர்ல 3 வகை. ஒன்று சிவப்பு இளநீர், இன்னொன்னு பச்சை இளநீர், இன்னொன்னு நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கிற கௌரி பாத்திரம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்மள பார்த்ததுதான் இல்லையா? சிகச்சப்பேல் இளநீர் நானே பார்த்திருக்கிறேன். பச்சை இளநீர், பச்சை கலர், அந்த தேங்காய், அந்த மட்டை, கௌரி பாத்திரம் மஞ்சள் கலர்ல. அப்படி மூவகை இளநீர் ஆங்கான ஐதமிழ்தம். மூவகை இளநீர் ஐந்தமிழ்து பஞ்சாமிர்தம். அறுதிரை சந்தன குழம்பு, நல்ல வாசம் பொருந்திய சந்தன குழம்பு ஆகியவற்றை ஓங்காரத்து உட்பொருளாம் முருகன் உரு ஆட்டி. ஓங்காரத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய முருகன் முருகனாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றதோ சோதிப்பள்ளம்பத்தோர் மேத்தியாய் கருணை ஊர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் உள்ளம் பொருந்த காட்டினார். அந்த கருத்தை நினைவுறுகிற வகையில கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார் வேறே, கச்சியப்ப முனிவர் வேறே. அவர் ஒரு முருகன் உருவாட்டி, ஒரு முருகன் ஒப்பற்ற முருகன். அவன் எதன் வடிவமாக இருப்பவன்? ஓங்காரத்து உட்பொருளாம். கந்தர் அலங்காரத்துல அங்காரம் அடங்கா ஒடுங்கா என்ற பாடல்ல ஓங்காரத்து உள்ளொடுக்கி உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் யம தூதருக்கு என் செய்வார். முருகனை கும்பலாம் அப்படி கிடைக்கிறையே, யமன் வரமாட்டான். நீ கிட்ட கேட்டுக்கு யமனுடைய கையால் தான் வருவான். அப்ப நீ என்ன சொல்லுவேன்? அப்ப யமனும் யமனுடைய கையாலும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஓங்காரத்து உள்ளொடுக்கி உள்ளே முருகன் உருவம் கண்டு அவனுக்கு பணி செய்ய வேண்டும், தொழும்பு செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். ஓங்காரத்து பொருளாம் ஒரு முருகன்,
திருவுருவம் முழுவதும் காட்ட வேண்டும். நீங்காமை இடையிடையே அப்படி திருவுரு காட்டுகிற பொழுது பானையில் வைத்திருந்த நீரை சங்கின் மூலம் திருமஞ்சனம். நிறை நீர் சங்கினில் ஆட்ட. நிறை நீர்னா குடத்துல நிறை குடத்துல வைத்திருக்கிற நீரை என்ன செய்ய வேண்டும்? சங்கால திருமஞ்சனம் செய்ய வேண்டும். நிறை நீர் சங்கினில் ஆட்டி. ஓங்காரம் என்பது எது? அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். ஓங்காரம் என்பது அது சமட்டி பிரணவம். அது விரிந்தால் வேட்டி பிரணவம். இதெல்லாம் சிவஞான போத நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் முதல் அதிகரணத்தில மெய்கண்ட சிவம் விரிவாக காட்டுகிறார். நல்ல பகுதி. இந்த பொருளைத்தான் பிரம்மாவிடத்திலே முருகன் காட்டினார். இந்த பிரணவத்தின் பொருள் முருகப்பெருமானுக்கு தெரியவில்லை. முருகப்பெருமான் பிரம்மாவை சிறைபிடித்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இளநீரை ஒரு தளத்தும் ஏழாமை தனித்தனியே அளவார எடுத்து பாட்டின் அதிக பலன் வரும். மூவரை இளநீர். இந்த இளநீரை பஞ்சாமிர்தம் போட்டதுக்கு அப்புறமா தனியா ஒரு பாத்திரத்துல ஊற்றி திருமணம் செய்யாமல் ஒவ்வொரு இளநீரையும் தனித்தனியே எடுத்து திருமஞ்சனம் செய்தால் நல்ல பலன் உண்டு. சில இடங்கள்ல 33ஆவது பாட்டு காமிங்க. அந்த கால சூழல் கருதி ஒரு 50 இளநீர் இருந்தா ஒரு அண்டாதுல 50 இளநியும் ஒரே கலந்து குண்டால ஊற்றி சொம்புல மோது மோது ஊற்றுவார்கள். அப்படி பண்ணுவதை காட்டிலும் ஒவ்வொரு இளநியா ஊத்து அந்த இளநீ தேங்காயோட அப்படி இளநீரே ஊற்றினீங்கன்னா கூடுதல் பலனுங்கிற. இளநீரை ஒரு கலத்து ஏறாமை. இளநீரை தனிய ஒரு பாத்திரத்துல ஊற்றி திருமஞ்சனம் செய்யாமல் தனித்தனியே அளவார எடுத்து ஆட்டியும் ஒவ்வொரு நீரா எடுத்து திருமஞ்சனம் செய்தால் அதிக பலன் வரும். கூடுதலான பலன் கிடைக்கும். ஐந்தும் உளதான அபிடேகத்து உயர்ந்தனவாம் துறை 2ஆம் தளராத லேபனமும் தயங்கு சுகந்தமும் என்ன. இந்த 5 உபச்சாரத்துல அபிடேகம் உயர்ந்தது. அபிடேகம் உயர்ந்தது. அதன் பிறகு விரை. அபிடேகத்துக்கு அடுத்தது விரை. அது 2ஆம் வாசனை கொண்டு 2. ஒன்று மேல பூசுதல், பிறகு மனம். விரை 2ஆம். 1 நல்லதாத லேபனம், அதாவது சுவாமியினுடைய உடம்பு முழுவதும் பூசுதல். இன்னொன்று தயங்கு சுகந்தம், சிறந்த மனம் என்ற மனத்தோடு இன்றைய வகுப்பை நாம் இறைவனுடைய பெருமனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு சிவாய நிறைவு செய்தார்கள்.